அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியுப இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நமக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஹார்மோன்கள் நம்ம உடலில் சுரக்க வைக்கிறது எப்படி. ஸோ ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 5 வகையான சத்து பொருட்கள் அடங்கிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹாப்பி ஹார்மோன்ஸ் எதுக்காக டாக்டர் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தானே காரணமாக இருக்குது. சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் வரலையா, அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிருங்க. உங்களுக்கு ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இல்லையா, அப்போ டென்ஷனை குறைங்க. ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கா, ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க. நல்ல தூக்கம் வரலையா, ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போது எல்லாத்துக்குமே இந்த மன அழுத்தம் தான் காரணம், மனப்பதட்டம் தான் காரணம், ஸ்ட்ரெஸ்ஸு தான் காரணங்கும் பொழுது இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடலில் இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அப்படி ஒரு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்குது, ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஸ்வீட் கொடுக்குறோம் இல்லையா. எதுக்காக அந்த ஸ்வீட் கொடுக்குறோம்? அந்த ஸ்வீட் சாப்பிட்டோன்னா உடனே அந்த ஹாப்பி ஹார்மோனோட செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் கொடுக்குறோம். ஸோ அப்போது நம்ம உண்ணக்கூடிய உணவுக்கும் நம்ம மனசினுடைய நிலைக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத இதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒமேகா 3 ஃபேட்டி அமிலம் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சேர்த்தணும். உதாரணத்துக்கு ஒரு 2 வால்நட் கொட்டை எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துக்கலாம். அசைவ பிரியர்களாக இருந்தால் மீன் வகைகள் எடுத்துக்கலாம். இது எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி அமிலம் செரட்டோனின் அப்படின்னு நம்ம மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய, நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் செக்ரேஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் மன அழுத்தம், மனச்சோர்வு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரியான நோய்கள்லேருந்து நம்மளால் விடுபட முடியும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த செரட்டோனின் அப்படிங்கிற அந்த நரம்பு கடத்தி நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அந்த ஹார்மோன் நமக்கு நிறைய தேவை. அது உற்பத்தி பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலே, நம்ம ரத்தத்தில் சுரந்தது அப்படின்னு சொன்னாலே நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செரட்டோனின் எதுலேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா, ட்ரிப்டோபேன் அப்படிங்கிற அமினோ அமிலத்துலேருந்து தான் உற்பத்தி ஆகுது. ஸோ அந்த ட்ரிப்டோபேன் அப்படிங்கிறது நம்ம ரத்தத்தில் நல்லா சுரக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதைகள், கொட்டை வகைகள், பால் எடுத்துக்கலாம், நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கலாம். ஸோ இதில் இருந்தெல்லாம் நமக்கு ட்ரிப்டோபேன் கிடைக்கும்போது, ஈஸியாக செரட்டோனின்ங்கிற ஹார்மோன் கிடைக்கும்போது நம்ம மன மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நார்மலாகவே நம்ம தண்ணி நிறையா குடிக்கணும். ஏன்னா தண்ணி நம்ம டீஹைட்ரேட் ஆகாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மூளை எப்பயுமே வறட்சி இல்லாமல் இருந்தாலே நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா, நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய புளித்த உணவுகளை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். ஸோ மோர் வகையாக இருக்கலாம், வற்றல் வகையாக இருக்கலாம், இதெல்லாம் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம குடலில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நல்லபடியாக சுரக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இந்த செரட்டோனின், மெலட்டோனின் இதெல்லாம் நல்லா சுரக்கணும்னாலே நம்ம குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த நல்ல பாக்டீரியாவை உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த புளித்த உணவுகள், ஃபர்மெண்டட் ஃபுட்ஸு. ஸோ அதை நம்ம வற்றல் வகைகள்லேருந்தும் மோர்லேருந்தும் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி எடுக்கும் பொழுது நமக்கு இந்த எமோஷ்னல் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படியே என்ன அர்த்தம்னா, ஒரு பிரச்சனை வருது, அதுலேயே துவண்டு போய் சோர்வாகி அதை பற்றியே புலம்பிகிட்டு இல்லாமல், அந்த எமோஷ்னல் ரெசிலியன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பவும் நம்ம நார்மல் மென்டாலிட்டிக்கு வந்துடுவோம், ஹாப்பியான மூடுக்கு வந்துடுவோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இந்த கட் ஹெல்த்துக்கு தேவையான குட் பாக்டீரியாஸ் நம்ம குடலில் இருக்கணும். அந்த நல்ல பாக்டீரியாக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயம் இந்த புளித்த உணவுகளுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிறைய கீரை வகைகள், சிறுதானிய வகைகள் அடிக்கடி சேர்த்துக்கும் பொழுது அதிலிருந்து விட்டமின் B12, விட்டமின் B6, விட்டமின் B9 இது 3மே கிடச்சிரும்.
அது 3ம் கிடைச்சது அப்படின்னு சொன்னாலே இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை சுரக்கக்கூடிய உருவாக்கி கொடுக்கக்கூடிய நிறைய நரம்பு கடத்திகளை உருவாக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது இந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின். ஸோ இதை உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம நிறைய சிறுதானியங்களும் கீரைகளையும் நம்ம ரத்தத்தில் உருவாக்கிக்கிறதுக்கு சாப்பிட்டாலே போதுமானது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது நான் ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம உடலில் நாட்பட்ட நோய்கள் இருக்குது கட்டுப்பாட்டிலே வர மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கும் நம்ம மன அழுத்தத்தை குறைக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய இந்த நரம்பு கடத்திகள் நம்ம ரத்தத்தில் ஹாப்பியாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஹாப்பி ஹார்மோன்ஸை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நரம்பு கடத்திகள் எப்படி சுரக்க வைக்கிறது, அது சம்பந்தமான உணவுப் பொருட்கள் எதுலெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலம் தொட்டே ஒரு பழக்கத்தை வச்சுருக்காங்க. ஒரு விசேஷ வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு ஹெவியாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து தாம்பூலம் தரிக்கிறது, வெற்றிலைப்பாக்கு போடுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அந்த வெற்றிலைப்பாக்கில் வந்து வெற்றிலை வச்சு பாக்கு வச்சு சுண்ணாம்பு வைப்பாங்க. அது கூட வேற என்னெல்லாம் நம்ம முன்னோர்கள் சேர்த்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அறிவியல் விஞ்ஞானிகளாக இருந்திருக்காங்க. 2 சிட்டிகை ஜாதிக்காய் பொடி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏலக்காய் 1, கிராம்பு 1 இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. பச்சை கற்பூரம் கூட சேர்த்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ பச்சை கற்பூரம் மனச்சோர்வை போக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் மெடிசன், ஜாதிக்காய் மன அழுத்தத்தை குறைத்து தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் மெடிசன், ஏலக்காய் மனக்கழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் மெடிசன், கிராம்பு வந்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மனதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு பெஸ்ட் மெடிசன். இது எல்லாத்தையும் சேர்த்து வெற்றிலையும் பாக்கும் சுண்ணாம்பும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முக்குற்றங்களையும் சீர்படுத்தக்கூடிய வாதப்பித்த கபத்தை சீர்படுத்தக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு. ஸோ எந்த ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு நடந்தாலும் இந்த தாம்பூலம் தரிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு முறை. இதுவே வந்து உடலில் மனக்கழிப்பை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய, ஹாப்பியாக நம்மளை வச்சுக்கிறதுக்கு சம்பந்தமான ஹார்மோனை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அப்போது நம்மளுடைய முன்னோர்கள் அறிவியல் விஞ்ஞானிகள் தான் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ உடலில் ஹாப்பி ஹார்மோன் சுரக்கிறது மன அழுத்தத்தை குறைத்து பல நோய்களுக்கு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.